இப்போ முன்னாடியே வந்து இந்த இனிக்கோ இறுதியராஜன் வந்து அவர் வந்து முன்னாடியே விஜய்க்கு ஒரு வார்னிங் வந்து குடுத்தாரு. நீங்க வந்து பெரம்பூர கேன்சல் பண்ணிட்டு இங்க வந்து போட்டியிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இங்க இந்த வேட்புமனல் தாக்கல் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை நடக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்றாங்களே. இல்ல அதெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்பில்ல. இன்னொன்னு இனிக்கோ இருதயராஜ் வந்து ஒரு ரவுடித்தனம் பண்ணுகிற நபர் கிடையாது. நான் கேள்விப்பட்ட வகையில். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அந்த கிறிஸ்துவ மக்களோட பார்த்தீங்கன்னா, ரொம்ப நெருங்கி பழகுறவர். அவங்களோட அவங்களுடைய பிரச்சனைகளுக்காக முன் இருக்கிற ஒரு கேரக்டர். அதனால தான் அவர் வந்து அங்கு வெற்றி அடைந்தார். இந்த முறையும் அவருக்கு அங்க வாய்ப்பு குடுத்திருக்காங்க. திருச்சி கிழக்குல பெருவாரியா கிறிஸ்தவ மக்கள் இருக்காங்க. அந்த கிறிஸ்தவ மக்களோட இவருக்கு ஒரு கனெக்ட் இருக்கிறதுனால, இவர் ஈஸியா ஜெயிச்சு வரன்னு குடுத்துருக்காங்க. விஜயும் கூட பார்த்தீங்கன்னா, அந்த கிறிஸ்தவ மக்களை நம்பி தான் அங்க போயிருக்காரு. அப்ப இனிக்க இருதயராஜ் என்ன நினைக்கிறாரு, நான் கிறிஸ்தவன், ரெகுலரா சர்ச்சுக்கு போறவன். கிறிஸ்தவ மக்களோட நான் வந்து கனெக்ட் ஆன ஒரு கேரக்டரு. ஆனா நீங்க பெயரளவில் கூட கிறிஸ்தவர் கிடையாது. விஜயினுடைய நிஜ பெயர் ஜோசப் விஜயாக இருந்தாலும், அந்த ஜோசப் என்கிற கிறிஸ்தவ அடையாளத்தை அழித்துவிட்டு அவர் விஜயாகத்தான் ஒரு அடையாளத்தை பெற்றிருக்காரு. நீங்க இதுவரைக்கும் சர்ச்சுக்கு போனதா செய்தியும் இல்ல, வீடியோவும் இல்ல, ஃபோட்டோவும் இல்ல. அப்ப நீங்க பெயரளவுக்கு கூட கிறிஸ்தவர் அல்லாத நீங்க, கிறிஸ்தவ மக்களை நம்பி வந்து என் தொகுதிக்கு வர்றீங்க அப்படின்னா, நீங்க எப்படி ஜெயிச்சிருவீங்கன்னு அவர் கேட்கிறாரு. அந்த கேள்வி ஒரு நியாயமான கேள்வி தான். தனிப்பட்ட முறையில கேட்டா, பெரம்பூர்ல வேண்டுமானால் விஜய் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. திருச்சி கிழக்கில் விஜயினுடைய வெற்றிங்கிறது சந்தேகத்திற்குரியதா தான் எனக்கே தோணுது.